சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நம்மளுடைய குடும்பத்துக்காய், அதாவது நமக்கு கொடுத்திருக்கிற கணவனுக்காய், மனைவிக்காய் ஜெபிக்கிற ஜெபங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இரவு எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போறோம்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்க மனைவி பலவீன தான், உங்க மனைவி உங்ககிட்ட சண்டை போடுறவங்க தான், உங்க மனைவி உங்களுக்கு விரோதமா நிக்கிறவங்க தான். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்க மனைவி இடத்துல உண்மையான அன்பை செலுத்துங்க. நீங்க அன்பை செலுத்தும் போது அவங்களுடைய அன்பையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதை விட்டு உலக பிரகாரமா உங்களுடைய அன்பை மற்ற காரியங்களை நீங்க செலுத்தும் போது, மற்ற நபர்களிடத்துல செலுத்தும் போது அங்கே பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறது. எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கணவனே, மனைவியே, உங்களுக்கு கொடுத்திருக்கிற புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. கணவனே உங்களுக்கு கொடுத்துருக்கிற மனைவியை உண்மையாய் நேசிங்க. ஏதோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க. எனக்கு தெரியல, இது ஆவியானவர் சொல்றாரு. மற்ற பெண்களை வைத்து உங்க மனைவியை கம்பேர் பண்றது, மற்றவங்களை பார்த்து அவங்களோட கம்பேர் பண்றது, இது கூடாது. இது கர்த்தர் அறிவுறுக்கிறார். உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவியில நீங்க சந்தோஷமாயிருங்கள். அவர்களை உண்மையாய் அன்பு கூறும்போது, அவர்களும் உண்மையாய் உங்களிடத்துல அன்பு வைக்கும் போது கர்த்தர் அதிலே அகமகிழுகிற தேவனாய் இருக்கிறார். ஸோ நமக்கு கொடுத்திருக்கிற மனைவிடத்துல அன்பு செலுத்தலாமா? ஜெபம் பண்ணலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அநேக காரியங்களிலே அநேக இதை பார்த்து கொண்டிருக்கிற அண்ணன்மார்கள் நிறைய பேர் தன்னுடைய மனைவியை மட்டம் தட்டினது உண்டு, இல்லைன்னா ஃபிட் இல்லைன்னு சொல்றது உண்டு, இல்லைன்னா தன்னுடைய மனைவியை மற்றவங்களோட கம்பேர் பண்ணினது உண்டு. இந்த நாளிலே ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே, தனக்கு கொடுத்திருக்கிற மனைவியை உண்மையாய் நேசிக்கத்தக்க இருதயத்தை தருவீராக. ஆண்டவரே, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வசனம் சொல்கிறதே. தன்னை எப்படி நேசிக்கிறாங்களோ அது போல தன்னுடைய மனைவியை, தன் சொந்த சரீரத்தை உண்மையாய் நேசிக்கத்தக்க இருதயத்தை கட்டவிழ்ப்பீராக. ஏதாவது கோபம், ஏதாவது ரொம்ப நாளா பேசாம இருந்தா கூட இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு சமரசமாகி ஒருவரை ஒருவர் உண்மையை நேசிக்கத்தக்க வழிவாசலை நீ திறந்து தருவீராக. ஆவியானவரே, யார் யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல ஆண்டவரே, யார் யார் ஆண்டவரே தன்னுடைய அடுத்த நாள் ப்ரொவிஷனுக்காக அடுத்து ஜெபிக்கிறாங்களோ, அதாவது வீட்டுல ஒரு மளிகை சாமானும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை, ஒரு பணமும் இல்லைன்னு சொல்லிட்டு யார் யார் அடுத்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, என் கர்த்தர் எலியாவுக்கு ஆண்டவரே காகத்தை கொண்டு போஷித்த தேவன், இன்றைக்கு இவர்களுக்கு என்ன தேவையோ நீர் ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை கொண்டு போஷிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த காரியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களோ ஆண்டவரே, நாளை காலை ஆண்டவரே அது இருக்கிறதா நீங்க மாற்றுங்க. சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.